வெல்கம் பேக் டு குட்டி கதை கேட்கலாமா வித் அஹ்மத். போன கதையில வெளியில வந்த ஜீனி அவருக்கு நல்லது பண்ணுச்சா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்குது. அந்த கதை என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். The fisherman was about to throw the jar back to the sea. அந்த மீனவர் அந்த ஜாடியை மறுபடியும் கடல்ல தூக்கி போட பார்த்தாராம். But the genie cried out, "My friend, do not be cruel." ஆனா அந்த ஜீனி சொல்லுச்சா, தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. Do not treat me as Imma treated Ateka. இம்மா அட்டேக்காவை நடத்தினது மாதிரி நீ நடத்தாத என்ன அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த ஃபிஷர்மேன் ஆஸ்க், உடனே அந்த மீனவர் கேட்டாலா, வாட் டிட் இம்மா டூ டு அட்டேக்கா? ஆமா, இம்மா அப்படி என்ன பண்ணுச்சு அட்டேக்காவுக்கு அப்படின்னு கேட்டாரா. The genie replied, how can I tell you while I'm trapped inside this jar? இப்படி ஒரு ஜாடிக்குள்ள மாட்டிட்டு இருக்கும் போது நான் எப்படி அதுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிச்சான். Release me and I will make you rich. நீ மட்டும் என்ன விடுவிச்சேன்னா நான் உன்னை பெரிய பணக்காரன் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சான். The fisherman hesitates. The fisherman thought carefully. உடனே அந்த மீனவன் ரொம்ப யோசிச்சாராம். He was poor, very poor. அவர் ரொம்ப ஏழையா இருந்தாராம். The promise of riches tempted him. தன்னை பணக்காரன் ஆக்குறேன்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு சின்ன ஆசைதான். At last he said, if you promise me not to harm me, I will open the jar. நீ எனக்கு எந்த பாதகமும் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணேன்னா நான் இந்த ஜாடியை திறக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். The genie agreed. So the fisherman lifted the lid. ஜீனியும் ஒத்துக்கிட்டதுனால ஃபிஷர்மேன் அந்த மூடியை திறந்து ஜாடியில இருந்து அந்த ஜீனியை விடுவிச்சாராம். Immediately the genie rose out as smoke. உடனே அந்த ஜீனி ரொம்ப பூதாகரமா ஒரு பெரிய புகையா வந்துச்சான். The smoke grew taller and taller. அந்த புகை பெருசாயிக்கிட்டே இருந்துச்சான். Until it formed the giant body of the genie. ஒரு பெரிய ஜீனி உருவமா மாற வரைக்கும் அந்த புகை பெருசாயிட்டே இருந்துச்சான். Then suddenly he kicked the jar into the sea. அதுக்கப்புறம் உடனே வேகமா வந்து அந்த ஜாடியை கடலுக்குள்ள எட்டி உதச்சிடுச்சான். The fisherman was terrified. அந்த மீனவர் ரொம்ப பயந்துட்டாராம். But the genie laughed. ஆனா அந்த ஜீனி சிரிச்சுதான். Do not be afraid, he said. I only wished to frighten you. பயப்படாத, சும்மா உன்னை பயமுறுத்துறதுக்காக தான் நான் அப்படி விளையாட்டுக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லிச்சான். I intend to keep my promise. நான் என்னோட வாக்கை காப்பாத்துவேன். Take your nets and follow me. உன்னோட வலையை எடுத்துக்கிட்டு என்னை பின்தொடரு அப்படின்னு சொல்லிச்சான். The genie walked ahead. The fisherman followed him with some fear. ஜீனி முன்னாடி நடந்து போக பின்னாடியே மீனவன் கொஞ்சம் பயத்தோட அதை தொடர்ந்து போனானா. They passed the town, climbed a mountain. ஒரு சின்ன டவுனை தாண்டி ஒரு மலையை தாண்டி and entered a wide plain. ஒரு பெரிய இடத்துக்கு போனாங்களாம். In the middle of the plain lay a beautiful lake. அந்த பெரிய இடத்துல ஒரு சின்ன குளம் இருந்துச்சா. It was surrounded by 4 hills. அதை சுத்தி 4 குன்றுகள் இருந்தது, அதாவது 4 குட்டி மலைகள் இருந்தது. The genie said, cast your nets. இப்போ உன் வலைய வீசு அப்படின்னு ஜீனி சொல்லிச்சான். The fisherman obeyed. அதே மாதிரி மீனவனும் வலைய வீசினாராம். When he pulled them up, he was astonished. அவர் மறுபடியும் வலையை இழுத்தப்போ அவருக்கு ஒரே ஆச்சரியம் தாங்கலையா. He had caught 4 fish. அவரு 4 மீன்களை அதுல பிடிச்சிருந்தாராம். Each fish was a different color. ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு நிறத்துல இருந்துச்சாம். 1 white, 1 red, 1 blue, 1 yellow. வெள்ளை நிறத்துல ஒன்னும், சிகப்பு நிறத்துல ஒன்னும், நீல நிறத்துல ஒன்னும், மஞ்சள் நிறத்துல ஒன்னும் இருந்ததா. The fisherman had never seen such fish before. மீனவன் தன்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு மீனை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா. The genie said, take these fish to the sultan. உடனே அந்த ஜீனி சொல்லிட்டான், இந்த மீனை நீ சுல்தான், அதாவது ராஜா கிட்ட எடுத்துட்டு போ. He will reward you greatly. அவரு உனக்கு இதுக்காக பெரிய வெகுமானம், அதாவது பரிசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிச்சான். But remember this warning. ஆனா இந்த எச்சரிக்கையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. You may return to this lake. நீ மறுபடியும் இந்த குளத்துக்கு திரும்பணும். But cast your net only once each day. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை மட்டும்தான் இதுல நீ வலை வீசணும் அப்படின்னு சொல்லிச்சான். If you throw it again, நீ ஒருவேளை மறுபடியும் வீசினா something terrible will happen. உனக்கு ஏதாவது கஷ்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லுச்சான். Then the genie struck the ground. The earth opened and he disappeared. உடனே அந்த ஜீனி தரையை தட்டின உடனே அந்த இடம், அதாவது அந்த பூமி பொளந்து அந்த ஜீனி மண்ணுக்குள்ள போயிடுச்சா. The fisherman's fortune. The fisherman obeyed the warning. அதே மாதிரி அந்த மீனவனும் அந்த எச்சரிக்கையை மறக்கலையா. He caught only the 4 fish. அந்த 4 மீன்களை மட்டும் பிடிச்சானா. Then he carried them to the sultan's palace. அதை எடுத்துக்கிட்டு ராஜாவோட அரண்மனைக்கு போனானா. When the sultan saw the fish, he was amazed. ராஜா அந்த மீன்களை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டாரா. He had never seen such beautiful fish. இவ்வளோ அழகான மீன்களை அவர் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா. He gave them to this vizier. அவர் உடனே அதை தன்னோட மந்திரி கிட்ட கொடுத்து, take these fish, he said. Give them to the cook. Prepare them for my meal. இதை எடுத்துட்டு போய் நம்மளுடைய சமையல்காரர் கிட்ட கொடுத்து சமைக்க சொல்லுங்க அப்படின்னு ராஜா உத்தரவிட்டாராம். Then he rewarded the fisherman with 400 pieces of gold.
400 பொற்காசுகளை அந்த மீனவனுக்கு ராஜா கொடுத்தாராம். The fisherman had never seen so much money in his life. அந்த மீனவர் இதுக்கு முன்னாடி இவ்ளோ பணத்தை பார்த்ததே இல்லையா. The cook cleaned the fish and placed them in the pan. உடனே அந்த குக் என்ன பண்ணாங்களாம், அந்த ஃபிஷ்ஷை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதை ஒரு கல்லு மேல அடுப்புல வச்சாங்களாம். When one side was cooked, she turned them over. ஒரு பக்கம் அது சமைச்சதுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட பார்த்தாங்களாம். Suddenly the kitchen wall opened. அவங்க திருப்பி போட பார்த்த அந்த சமயம் சமையலறையோட சுவர் பொளந்துதான். A beautiful young woman stepped out. ஒரு அழகான பொண்ணு அந்த சுவர்ல இருந்து வெளியே வந்தாங்களாம். She wore rich Egyptian clothes. அவங்க ரொம்ப பணக்கார ராயலான எகிப்திய ஆடைகளை உடுத்திருந்தாங்களாம். Jewels sparkled on her arms and neck. அவங்களோட கைகள்லயும் கழுத்துகள்லயும் நிறைய ஆபரணங்கள் மின்னுச்சாம். In her hand she carried a wand. அவங்களோட கையில ஒரு wand வச்சிருந்தாங்களா, அதாவது ஒரு மந்திரக்கோல் வச்சிருந்தாங்களாம். She touched one fish with a wand. அவங்க அந்த மீன், அதாவது ஒரு மீனை தன்னுடைய மந்திரக்கோலால தொட்டாங்களாம். And asked, fish, are you doing your duty? ஏ மீனே, நீ உன்னோட கடமையை செய்றியா அப்படின்னு கேட்டாங்களாம். The fish raised their heads and answered together. எல்லா மீன்களும் ஒன்னா தலையை தூக்கி பதில் சொல்லுச்சுங்களாம். Yes, if you reckon, we reckon. ஆமா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடிதான் செய்யறோம். If you pay your debts, we pay ours. நீங்க உங்க கடனை செலுத்துனீங்கன்னா நாங்களும் எங்களோட கடனை செலுத்துவோம். If you fly, we conquer. நீங்க பறந்தீங்கன்னா நாங்க எல்லாத்தையும் கைப்பற்றுவோம். Then the woman overturned the pan. The fish fell into the ashes. அந்த பேனை திருப்பும் போது எல்லா மீனும் மறுபடியும் அந்த நெருப்புக்குள்ளே விழுந்து ஆஷஸா, அதாவது சாம்பலா மாறிடுச்சான். And she disappeared into the wall. உடனே அந்த வெளியே வந்த அழகான பொண்ணும் மறுபடியும் அந்த சுவருக்குள்ள போயிட்டாங்களாம். The cook was terrified. The fish were burned. She began to cry. அந்த குக்குக்கு ரொம்ப பயமாயிடுச்சான். ஏன்னா எல்லா மீனும் எரிஞ்சு போய் சாம்பல் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அவங்க அழ ஆரம்பிச்சுட்டாங்களாம். The wizard came to check the food. மந்திரி சமையல் ரெடியா அப்படின்றத பார்க்க வந்திருக்காரு. The cook told him everything. சமையல் அறையில என்ன ஆச்சுன்ற எல்லாத்தையும் மொத்த விஷயத்தையும் அவங்க கிட்ட சொன்னாங்க. The wizard did not believe her. ஆனா மந்திரி அதை நம்பவே இல்லை. So he ordered the fisherman to bring 4 more fish. அதனால அவர் மறுபடியும் அந்த மீனவனை இன்னொரு தடவை அந்த 4 மீன்களை கொண்டு வர சொல்லி உத்தரவிடுறாரு. The next day the fisherman returned with them. அடுத்த நாள் மறுபடியும் அந்த மீனவன் 4 மீன்களோட அங்க வராரு. The wizard watched the cooking himself. இந்த முறை சமைக்கும் போது மந்திரியே அங்க நின்னாராம். Again the wall opened. மறுபடியும் சுவர் திறந்தது. Again the mysterious woman appeared. மறுபடியும் அந்த அழகான பொண்ணு வெளியே வந்தாங்க. Again the fish spoke. மறுபடியும் அந்த மீன்கள் எல்லாம் பேசிச்சான். And again the pan was overturned. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி அந்த பேனை கவுத்துட்டாங்க. மீன்கள் மறுபடியும் ஆஷஸ், அதாவது சாம்பலா எரிஞ்சு உள்ள விழுந்துருச்சு. Now the wizard was shocked. உடனே அந்த மந்திரிக்குமே ஒரே ஆச்சரியமா இருந்துச்சான். He hurried to the sultan. உடனே அவர் வேகமா போய் ராஜா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு. The sultan decided to see the miracle himself. ராஜாவும் இதை நேர்ல பார்த்தாதான் நம்புவேன் அப்படின்னு சொல்றாரு. So he ordered 4 more fish. மறுபடியும் ஒரு 4 மீன்களை கொண்டு வர சொல்லுங்கன்னு சொல்றாரு. 3 days later the fisherman brought them. 3 நாட்களுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த மீனவன் 4 மீன்களை கொண்டு வரா. This time the sultan cooked the fish himself. இந்த தடவை சுல்தான், அந்த ராஜாவே அந்த மீன்களை சமைக்க ஆரம்பிக்கிறாரு. But when he turned them, அதே மாதிரி ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போடும்போது the wall opened again. அந்த சுவர் திறக்க ஆரம்பிச்சது. This time a tall black slave appeared. ஆனா இந்த முறை ஒரு கருப்பா உயரமான ஒரு அடிமை வெளியே வராரு. He struck the fish with a stick. அவரு அந்த மீனை ஒரு குச்சியால தட்டுறாரு. Fish, he said. மீனே, are you doing your duty? நீ உன்னோட கடமையை செய்றியா அப்படின்னு கேட்கிறாரு. The fish answered with the same strange words. அந்த மீன்களும் மறுபடியும் முதல்ல என்ன பதில் சொல்லுச்சோ அதே பதில்களை சொல்லுது. Then the slave overturned the pan. மறுபடியும் அந்த அடிமை அந்த கல்லை திருப்பி போட்டதும் the fish turned to ashes. மறுபடியும் அந்த மீன்கள் எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. And he disappeared. அந்த அடிமையும் மறைஞ்சு போயிடுறாரு. The sultan was deeply troubled. அந்த ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு, ரொம்ப குழப்பம் ஆயிடுச்சு. These fish hide a mystery. இந்த மீன்களுக்குள்ள ஏதோ மர்மம் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். He summoned the fisherman. உடனே அந்த மீனவரை வர சொல்றாரு. Where did you catch them? நீ எங்க இந்த மீன்களை பிடிச்ச அப்படின்னு கேக்குறாரு. The fisherman replied, from a lake between 4 hills. உடனே அந்த மீனவன் சொன்னாரா, 4 மலைக்குன்றுகள் இருக்கிறதுக்கு நடுவுல இருக்கிற ஒரு குளத்துல இருந்து இதை பிடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. The sultan asked his vizier, do you know this place? அந்த சுல்தான் அந்த மந்திரி கிட்ட கேட்கிறாரு, உங்களுக்கு இந்த இடம் தெரியுமா அப்படின்னு. The vizier answered, no my lord. இல்லையே, எனக்கு அப்படி ஒரு இடம் தெரியாது அப்படின்னு மந்திரி சொல்றாரு. So the sultan ordered his court to travel there. அதனால அவர் என்ன பண்றாரு, அவரோட சபை, மந்திரி சபையில இருக்கிற எல்லாரையுமே அந்த இடத்துக்கு போக சொல்லி உத்தரவிடுறாரு. They soon reached the lake. அவங்க சீக்கிரமே அந்த குளத்தை அடைகிறாங்க. And saw the strange colored fish swimming in the water. இந்த வினோதமான அழகான நிறமுள்ள மீன்கள் அங்க நீந்தறத அவங்க பாக்குறாங்க.
That night the Sultan made a secret decision. அன்னைக்கு ராத்திரி சுல்தான் ஒரு முடிவு எடுக்கிறாரு. The Sultan said to his vizier, I must solve this mystery. அவர் தன்னோட மந்திரி கிட்ட, நான் இந்த மர்மத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். I will go alone. நான் மட்டும் தனியா போறேன். Tell everyone I am ill. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏதாவது காரணத்தை எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க. And that night he secretly left the camp. அதே மாதிரி அன்னைக்கு ராத்திரி அரண்மனையை விட்டு ராஜா தனியா போறாரு. He crossed the hills. அவர் அந்த மலைகளை தாண்டி and walked across the plain. அந்த இடத்தை தாண்டி at sunrise he saw something extraordinary. காலையில விடியும் போது ஏதோ வினோதமான ஒன்று அங்க இருக்கிறத அவர் பாக்குறாரு. A magnificent palace stood before him. ஒரு பெரிய அரண்மனை அவர் முன்னாடி இருக்குது. It was built of shining black marble. அது ஒரு கருப்பு மார்பிளால கட்டப்பட்டிருக்கு. The gate was half open. அதோட கேட் அதாவது கதவு பாதி திறந்திருந்தது. The Sultan entered. ராஜா உள்ள போனாரு. The palace was silent. அரண்மனையே ரொம்ப நிசப்தமா இருந்தது. He walked through grand halls. அங்க இருந்த பெரிய பெரிய அறைகளை தாண்டி போய்கிட்டே இருந்தாரு. Silk carpets, பட்டு விரிப்புகள் இருந்தது. Golden tapestries, beautiful fountains, but there was no one. நிறைய அலங்காரங்கள், நிறைய ஃபவுண்டைன்ஸ் எக்கச்சக்கமா ரொம்ப அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு அரண்மனையா இருந்தது. ஆனா யாருமே உள்ள இல்ல. Then suddenly he heard a voice. திடீர்னு அவருக்கு ஒரு குரல் கேக்குது. Oh, that I could die. A voice filled with sorrow. Oh, நான் செத்துடலாமே. I am too unhappy to live. நான் ரொம்ப சந்தோஷமாவே இல்லையே, எதுக்கு வாழணும் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சான். The Sultan followed the sound. உடனே அந்த சுல்தான் அந்த ராஜா என்ன பண்ணாரா, அந்த சத்தம் அந்த திசையை நோக்கி போனாரா. He saw a young man sitting on a throne. அப்போ அரசவையில ஒரு சின்ன இளவரசர் உட்கார்ந்துருக்கத பாக்குறாராம். The young man was handsome but deeply sad. அந்த சின்ன ஆள், அதாவது அந்த இளவரசன் மாதிரி இருந்தவன் ரொம்ப அழகா இருந்தான், ஆனா ரொம்ப சோகமா இருந்தானா. The Sultan approached him. ராஜா அவன் கிட்ட போய் The young man bowed his head but did not stand. ராஜா கிட்ட போனதும் அவன் தலையை மட்டும் தாழ்த்தினானே தவிர எழுந்து நிக்கலையாம். I cannot rise, he said. உங்களுக்கு மரியாதை செலுத்துற மாதிரி என்னால எழுந்து நிக்க முடியாது அப்படின்னு சொன்னானா. The Sultan asked, why is this palace empty? உடனே ராஜா பரவாயில்லன்னு சொல்லிட்டு, ஏன் இந்த அரண்மனை ரொம்ப காலியா இருக்கு அப்படின்னு கேட்டாராம். The young man lifted his robe. உடனே அந்த young man தான் மறைச்சிருந்த தன்னுடைய ஆடையை இப்படி விளக்க ஆரம்பிச்சாராம். The waist down, the young man was turned into black marble. அவன் அந்த ரோப், அந்த ஆடையை திறந்ததும் அவனோட இடைக்கு கீழே ஃபுல்லாவே அவனுமே அந்த கருப்பு மார்பிளா இருந்தானா. The Sultan stared in shock. What terrible fate has fallen upon you? அதை பார்த்து ரொம்ப பயந்து போன அந்த ராஜா, ஏன் உனக்கு இந்த மாதிரி ஒரு விதி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டாராம். The young man sighed deeply. My story, he said, is a very sad one. உடனே அந்த சின்ன பையன், அதாவது அந்த இளவரசன் ரொம்ப சேடா தன்னோட கதை ரொம்ப சோகமானது அப்படின்னு சொன்னானா. If you wish to hear it, I will tell you everything. உங்களுக்கு ஒரு வேலை கேட்க விருப்பம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அதை சொல்றேன் அப்படின்னு சொன்னானா. And that is where tonight's stories end. அப்படி அந்த இளவரசர் என்ன கதை சொன்னாரு அப்படிங்கறத கேட்கறதுக்கு உங்களுக்கும் ஆவலா இருக்குல்ல? எனக்கும் அதே ஆவலா தான் இருக்கு. அடுத்த கதையை பார்க்கலாம்னு அதுக்கு முன்னாடி குட்டி கதை கேட்கலாமா வித் அஹ்மத் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் என்ன கதைன்றது உங்களுக்கு வந்து சேரும்.